இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா சென்னை டாப்பில் இருக்கோம். இப்போ நாம் தான் டாப்பில் நின்றுட்டுருக்கோம். ஓகேங்களா, வீடியோ எந்த அளவுக்கு கேட்குறதுக்குன்னா அங்கே பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு நான் 7வது மாடியில் இருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, யாராவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். சென்னையோட பிக்கஸ்ட் சிட்டி. ஓகேங்களா, பிக்கு சிட்டி. இந்த பக்கம் பார்த்தா ஏர்போர்ட்டு, இந்த பக்கம் பார்த்தா கிண்டி. ஓகேங்களா, இந்த பக்கம் அதோ தெரிஞ்சு பாருங்கள், அதுதான் வந்து திருசூலம் மலை. உங்களுக்கு கீழே போய்ட்டு அந்த சர்ப்ரைஸ் காட்டலான்னுக்கிறேன். கேட்குதா வாய்ஸ்ன்னு தெரில, ஏதோ தெரிஞ்ச அளவுக்கு பேசுகிறேன். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட புதிய மெட்ராஸில் வந்து டெக்னோ சிட்டின்னு ஒன்று கட்டுறாங்க. மெக்னோ சிட்டியா டெக்னோ சிட்டியான்னு தெரில, இது கவர்மெண்ட். இது எல்லாம் பாருங்கள், அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா கீழே ஊந்துச்சு மொபைல் போயிடும். ஓகேங்களா, வர்த்தக மையத்து மேலே இதோ இருக்குது பாருங்கள். இதுதான் வந்து சென்னையோட மெயின் ட்ரேட் சென்ட்ரு. ஓகேங்களா, இங்கே தான் வந்திருக்கேன். நம்ம இனோவா கிறிஸ்டாவில் தான் வந்திருக்கோம். ஓகேங்களா, இனோவா கிறிஸ்டாவில் வந்திருக்கோம். டாப் எண்டு பில்டிங்கில் வரும். ஓகேங்களா, எவ்வளோ டாப் எண்டு டால் எண்டு பில்டிங்கில் வரும். ஓகேங்களா, அது பாருங்கள், பூந்தமல்லி டு போரூர் மெட்ரோ. ஓகேங்களா, தெரிஞ்சுங்களா, பூந்தமல்லி டு போரூர் மெட்ரோ இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி, இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டு. ஓகேங்களா, எல்லாம் பாருங்கள், இவ்வளோ பெரிய இடங்க. 7வது மாடியில் இருக்கிறோன்னா அப்போ எவ்வளோ பெரிய கார் பார்க்கிங் பாருங்கள், வேறு லெவலு. ஓகேங்களா, செம்ம ஹைட்டில் இருக்கிறாங்க, தெரியும்னு நினைக்கிறேன். அங்கே பாருங்கள், அவ்வளோ ஹைட்டில் இருக்கிறேன்னா அவ்வளோ ஹைட்டில் இருக்க பாருங்கள். கவர்மெண்ட் பஸ்லாம் நிற்கிது பார்த்தீங்களா. ஓகே, அவ்வளோ ஹைட்டில் இருக்கிறேன் நான். அந்த பில்டிங் மட்டும் அழகாக தனியாக தெரியுது பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது. தெரியுதுங்களா, இதுதான் கார் பார்க்கிங். வந்து கார் மேலே வர்றது, எக்ஸிட்டாக வருது, அதுதான் வந்து போர்டு வச்சுக்கிறாங்க பாருங்கள். வெயில் மண்டே பொழகுது. சார்ஜர் வேறு விட்டு வந்துட்டுங்க வீட்லேயே. மண்டை காரில் போடுற சார்ஜர் மண்டை விட்டு வந்துட்டேன். விடுங்க யாருன்னா, ஏன்னா ஏகப்பட்ட வண்டி வந்துக்குது இன்றைக்கி. எனக்கு தெரிஞ்சு 5000 10,000 வண்டி காரே வந்துக்குது பாருங்கள். எவ்வளோ பெரிய கார் பார்க்கிங் பாருங்கள். நம்மளே கேமராவில் வாட்ச் பண்ணுறாங்க. ஓகேங்களா, எதனா தப்பு பண்ணுறக்கூடாது, யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இது பாருங்கள், ஃப்ளைட் பறக்குது பார்த்தீங்களா. ஓகேங்களா, ஓகே, அதுதான் வந்து ஏர்போர்ட்டு. அது ஃபுல்லாகவே ஏர்போர்ட்டு தான். இது வந்து திருசூலம் மலை. அப்படியே அதை தெரிஞ்சு பாருங்கள். நம்ம விஷால் சார் இதெல்லாம் ஷூட்டிங்க தான். ஓகேங்களா, நிறைய படம் ஷூட்டிங் எடுத்துருக்காங்க. படிக்கட்டு போது பாருங்கள், வளைஞ்சு. ஓகேங்களா, இந்த மலைக்கு ஒரு நாள் போகணுன்னு ஆசை. பாருங்கள், ஃபுல்லாக வந்து அப்படியே சூப்பராக இருக்குது. மொபைல் மட்டும் கீழே ஊஞ்சி சோலி முஞ்சிச்சிரா கைப்புள்ள. ஓகேங்களா, வேறு லெவலில் ஃப்ளைன் அப்படியே யூட்டன் போடு. இங்கே பாருங்கள், கேமரா வேலூர் வண்டி வந்துச்சுங்க. கிறிஸ்டா, நம்மளோட வீடு ஹவுஸ்ஃபுல் ஆகிட்டுக்குதுங்க. பார்க்கிங்கு 7 ஃப்ளோருமே பார்க்கிங் ஹவுஸ்ஃபுல் ஆகிட்டுக்குது. 7 ஃப்ளோர். ஓகேங்களா, 7 ஃப்ளோருமே ஃபுல் ஆகிட்டுக்குது. நம்ம இனோவா கிறிஸ்டா மாதிரி தான் அதுவும் வந்து நிற்குது. செம்மையாக இருக்குதுங்க. வா, ஆஹா, மிலிட்ரி குவார்ட்டர்ஸுங்க. ஆமாங்க, தெரியுதுங்களா, பச்சை கலரில் மிலிட்ரி குவார்ட்டர்ஸ். அப்போலாம் அதுதான் திருசூலம் மலை. ஓகேங்களா, திருசூலம் மலை. வா, என்னடா குப்பை தொட்டி மாதிரி இருக்குது இந்த இடம். இந்த இடம் குப்பை தொட்டி. அதில் ஹவுஸ்ஃபுல்லாக வந்துச்சு, கார் வந்துச்சு. நம்ம அப்படியே லிஃப்ட்டில் இறங்கி கீழே போயிடலாமா? நம்ம கார் கீழே போயிடுங்க. இனோவா கிறிஸ்டா. இதுதான் நம்ம காரோட கீ. ஓகேங்களா, நாங்கள் லிஃப்ட் இருக்கா? ரெஸ்ட் ரூமா? அது என்ன ஈவெண்ட்னா? என்ன ஈவெண்ட்டு? லகரா வர்த்தக மையம். நம்ம கீழே போய் ஷூச்சு போய்க்கலாம், மேலே வேணாம். ஓகேங்களா, எல்லா காருமே நிற்குதுங்க. பேட்ரி காரு, BMW, ஜாக்வாரு, ரோல்ஸ் ராய்ஸு, ரேஞ்ச் ரோவரு, சோலாரு, 2 வீலரு. இது பாருங்கள், தார் கூட நிற்குது. இதில் தான் நம்ம வந்தோம். இது வர்றதுக்கு அது எக்ஸிட் ஆகுறது. ஸ்பீக்கர்லாம் வச்சுக்கிறாங்க பார்த்தீங்களா, வேறு லெவல் லைட்டு. அந்த இனோவா கிறிஸ்டாவில் போயிட்டு தண்ணி குடிச்சிட்டு, ஓகேங்களா, அதுக்கப்புறம் போய் டீ சாப்பிடுவோம். நம்ம கார் எங்கே நிற்குதுன்னா அந்த லாஸ்ட்டில் நிற்குதுங்க. அந்த லாஸ்ட் அது அந்த சைடில். அவ்வளோ ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது. இதுதான் கிறிஸ்டா.
ஐயா பிஎம்டபிள்யூ. பாருங்க தாரு 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 கார் சேல்ஸுக்கு வச்சுக்கிறாங்க. எல்லாம் பார்க்கிங் பண்ணி வச்சுக்கிறாங்க. அவ்வளோ கார் பார்த்தீங்களா கீழே. அதே மாதிரி இது 5வது ஃப்ளோரு, இதுக்கு அடுத்தது 4வது, அதுக்கு அடுத்தது 3வது. பாருங்க பேட்மேன் எடிஷன். வா செம்மையாக இருக்குதுல்ல. 7000 கார் நம்பர் சூப்பராக இருக்குங்க. வேறு லெவலில். நம்ம ஒரு கூட்டத்தில் போனால் கார் டெஸ்ட் பண்ணுறது நம்ம வண்டி. சரிங்களா, இதான் நம்ம டெஸ்ட்டாக வண்டி நம்பர் போட்டேன். யாரோ சுகரா விட்டுக்கிறாங்கங்க. அதில் சுகரா விட்டு இறங்கியிருக்காங்க. வாடி இதான் நம்ம காரு. தண்ணி குடிச்சிட்டு பாருங்க நம்ம காரு. ஓகேங்களா, சூப்பராக இருக்குங்களா. இந்த காரில் தான் நம்ம வந்திருக்கோம். தண்ணி குடிச்சிட்டு போவோம். நம்ம கார் எடுக்க முடியுமா? ஒரு கையில் கேமரா ஓட்டி எல்லாம் ஹவுஸ்ஃபுல் ஆகிடுது பார்க்கிங். நம்ம இப்போ கீழே போயிட்டு டீ சாப்பிட்டுட்டு கீழே என்ன தான் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். லெதர் ஃபேக்ட்ரி ஆமாடி போயிடுச்சுங்க. வாட்டர் பாட்டில் கீழே வந்து ட்ரேட் சென்டருங்க, வர்த்தக மையம். ஓகேங்களா, அதாவது ஷூட்டிங்லாம் எதனா ஆடியோ லான்ச் நடந்துச்சுன்னா இங்கே நடக்குமா. சாக்லேட் நட்டுப்போம். நம்மளுக்கு கோப் ஆல்பம் ரொம்ப பிடிக்கும். அது லாக் பண்ணிட்டோம். போகலாங்களா? அதுதான் நம்ம காரு. ஓகே, இப்படியே போவோம். எக்ஸிட் தான். யூடியூப்பில் போகிறதுக்கு கண்டென்ட் கிடைக்கலன்னு நினச்சேன். ரெஸ்ட் ரூம் அது. அப்போ நம்ம எக்ஸிட் வச்சோம். இந்த பக்கம் போகணும். பொருளாங்க போயிடலாம். ஃப்ரீயாக இருக்குது. இந்த லாஸ்ட் ஹவுஸ் ஃபுல்லாக இருக்குது. ஆஹா ஜில்லு ஜில்லுன்னு காத்தடிக்குது. ஓகேங்களா, இதுதான் வந்து ட்ரேஸ் சென்டர். ஓகேங்களா, இதுதான் என்ட்ரன்ஸு. எப்படி இது பாருங்க. நம்ம இப்போ ஏர்போர்ட்டில் இருக்கிறோம், ஃபாரின் ஏர்போர்ட்டில் இருக்கிறோம். ஓகேங்களா, ஹவுஸ்ஃபுல்லாக ஆகிட்டு போகலாமாண்ணா. மேலே போகலாமாண்ணா. ஃப்ரீ மேலே ஃப்ரீயாக இருக்குது பாருண்ணா. மேலே ஃப்ரீயாக இருக்குது. உள்ளே இடம் இல்லைண்ணா. இருக்குதா பார்க்குறேன் இருங்க. இல்லை ஃபுல்லாகிட்டு காலியாக இருந்தால் விடுங்க. பிளாக் நம்பரும் காணும். G50 அது பிளாக். G51 எல்லாம் ஹவுஸ் ஃபுல்லாகிடுது. இங்கே லிஃப்டே ஒர்க் ஆகலையா? அறப்பாவீங்களா? ஒர்க் ஆகுது. 5வது ஃப்ளோர் ஆகுது. இதுக்கு அடுத்தது 6வது ஃப்ளோர். 6வது ஃப்ளோர் 7வது மாடி இல்லை, 6வது ஃப்ளோர். ஐயா பாருங்க, ஃபயர் ஆனால் தண்ணி வருங்க புசுக்குன்னு அச்சின்னு. என்னடா லிஃப்ட்டு இவ்வளோ பெருசாகுது. ஃபேன்லாம் வருது. நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் போனோம். 6வது ஃப்ளோர். ஓகேங்களா, இதுக்கு மேலே 6வது ஃப்ளோர். இப்போ இருக்கிறது 5வது ஃப்ளோர். இருக்கிறது 6வது ஃப்ளோர்லேருந்து தான் போயிடலாம். இருக்கிறது 6வது ஃப்ளோர். ஓகேவா, கரெக்ட் கண்டுபிடிச்சோம். லைட்லாம் போட்டு ஃபேன்லாம் போட்டு சூப்பராக பண்ணிக்கிறாங்க. ஃப்ளோர் வந்துட்டேன். சொல்லுங்க வந்துங்க, வேகமாக போகுது. வா சூப்பராக இருக்குது. இதுதான் கிரவுண்ட் ஃப்ளோரு. ஆஹா ஜில்லுன்னு காத்தடிக்குது. ஓகேங்களா, இதில் இருந்தால் நான் மேலே போனேன். இது வந்து கீழே பார்க்குங்க. இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோரு. அதுக்கப்புறம் 1st ஃப்ளோரு, 6th ஃப்ளோர். அப்போ மொத்தம் 7th ஃப்ளோர், 7 ஃப்ளோர். ஓகேங்களா, என்ன காத்தடிக்குது. சட்டை வேற கிஞ்சிட்டு இருக்குதுங்க. ஜாலியாக உட்காந்துக்கிறாங்க. நல்லா ஜாலியாக உட்காந்துக்கிறாங்க. பாருங்க, 1st, 2nd, 3rd, 4th, 5th, 6th, 7th, 8th ஃப்ளோர் காட்டுது. ஆனால் இதில் பார்க்கும்போது ஓகேங்களா, 1 2 3 4 5 6 7 8 இது எங்கள் ஸ்டைலாக போயிட்டார் அவர். அவரை போய் என்ன பண்ண முடியும்? எவ்வளோ டிரைவர் என்ன உட்காந்துக்கிறாங்க பார்த்தீங்களா. ஓடிடுறேன் நான். இதெல்லாம் வீடியோலாம் எடுக்கலாம், யார் ஒன்றா எடுத்துக்கலாம். ஆனால் பாருங்கள், கடல் மாதிரி நம்ம எங்கே போக போகிறோன்னே தெரியலைங்க. ஏதோ ஈவெண்ட்டு நடக்குதுங்க.
ஆக்டருங்களாம் வந்திருப்பாங்க கண்டிப்பாக. ஓகே, நான் என் சட்டை கீஞ்சிட்டு இருக்குது பின்னாடி வேறு, எப்படி கீஞ்சிச்சுன்னே தெரியலையே. நான் ஏதோ ஃபாரினில் இருக்கிற மாதிரி இருக்குங்க. ஓய், என்னங்க ஃப்ரீயாக காசா தெரியலையா? வர கஸ்டமருக்கு ஃப்ரீயாக காசா? இதெல்லாம் விற்கலாமா இல்லை சேல்ஸில் வைக்கிறாங்களா? சென்னை வர்த்தக மையம் இது தெரியுதுங்களா? ஓ, விஐபி கார் பார்க்கிங் போட்டுக்கிறாங்க. ஆக்டருங்கெலாம் கண்டிப்பாக வருவாங்க எனக்கு தெரிஞ்சு. ஏதோ ஈவெண்ட்டு தான் நினைக்கிறேன், லெதர் ஃபேக்ட்ரின்றாங்க. விஐபி கார்ஸ் அப்படின்னு போட்டுக்கிறாங்க. கண்டிப்பாக விஐபிலாம் வருவாங்க கண்டிப்பாக. எனக்கு தெரிஞ்சு யார் வருவாங்கலாம் தெரியாது. செம்மையாக இருக்குதுங்கப்பா, பில்டிங் பார்க்கும்போதே ஸ்டைலாக இருக்குது. என் சட்டை வேறு இதுதான் டெக்னோ கம்பெனி. நம்ம அங்கேருந்து இப்போ கீழே இறங்கி வந்துருக்கோம். ஓகேங்களா? எங்கே ஈவெண்ட்டு நடக்குதுன்னே தெரிலிங்களே. எது உள்ளே போகிறது எங்கே போகிறதுன்னு கூட எனக்கு தெரியாது. ஓகேங்களா? ஏற்கனவே வந்து சிங்கம் ஆடியோ லான்ச் வந்து அந்த இதில் நடந்துச்சு. அது வரைக்கும் பாருங்கள். அதில் நடக்கும்போது வந்திருக்கேன். அதில்னா கூட யாரையும் நான் ஆக்டர்லாம் பார்க்கல, ஏன்னா மீட்டிங் ஈவினிங் தான் வச்சுருந்தாங்க. செம்மையாக தண்ணி புசுக்கு அடிக்குது. ஜிஜி ஜிஜி டான்ஸ் ஆடிப்பாங்க. 7 மணிக்கு ஃபயர் இன்ஜின் சர்வீஸ்லாம் நிற்குதுங்க. எங்கே ஈவெண்ட்டுன்னே எனக்கே தெரிலிங்க. நிறைய பேர் வந்திருக்காங்க. இதான் வந்து சென்னை ட்ரேடு சென்ட்ரு. ஓகேங்களா? இவ்வளோ பெரிய பில்டிங் பாருங்க. அப்பா சாமி, வாழ்க்கையில் ஃபஸ்ட் டைம் இந்த பில்டிங் தான் பார்க்குறேன். அந்த பில்டிங் வந்திருக்கேன், அதோடு சரி. அதுக்கப்புறம் நான் வேறு எந்த பில்டிங்கும் போனதில்லை. ஓகேங்களா? பாருங்க. அப்பா சாமி, டீ கடை கூட எங்கே இருக்குதுன்னு தெரியல. அண்ணா, கேன்டீன் பார்த்தீங்க? டீ கேன்டீனு இதுதானா? ரைட், டீ கேன்டீனே தெரியாதா? அதுதான் டீ கேன்டீனு. எங்கடா போயிருந்தேன்னா எங்கே போகிறேனே தெரிலங்க. ஜாலியாக போவோம். எதுக்குள்ளனா போய் எதனா பார்த்துட்டு வரலான்னு பார்க்குறேன். எதுக்குள்ளேயும் போக முடியாது போகிறது. நம்ம உள்ளே விட மாட்டாங்க. ஏன்னா ஐடி கார்டு வேணும் கம்பல்சரி. ஐடி கார்டு இருந்தால் தான் உள்ளே விடுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ணா, கேன்டீன் எங்கண்ணா இருக்கா? டீ கேன்டீனு இங்கே இருக்கா? என்ன ஈவெண்ட்டுண்ணா? பரவாயில்ல, என்ன ஈவெண்ட் இது? உங்களுக்கே தெரியலையா? சூப்பர், உங்களுக்கே தெரியலையா? நம்மளுக்கு மட்டும் எப்படி தெரியும்? லைட்டு பறக்குது, புசு 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 லைட் பறக்குது. இவ்வளோ கார் வருது, இவ்வளோ போகுது. இதான் வந்து ஆடியோ லான்ச் இதில் தான் நடந்துச்சு. சிங்கம் 3. ஓகேங்களா? சிங்கம் 1 சிங்கம் 2 தெரியல, ஆனால் ஆடியோ லான்ச் இதில் தான் நடந்துச்சு. போடு 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 வரேன். இது இதுனாங்க ஆளா போர்டெல்லாம் வச்சுக்கிறாங்க. இப்போ எங்கே போகிறது டீ கேண்டீன்னு எனக்கு தெரியல. சூப்பராக இருக்குங்க. வா, இப்படி போய் அப்படி வருமா, இல்லை அப்படி போய் இப்படி வருமா? என்ட்ரன்ஸு ரொம்ப தூரம். ஃபோனை வேறு சுவிட்ச் ஆஃப் ஆகிடுமேன்னு பார்க்குறேன். நம்ம வீடியோ எடுத்த பார்த்துட்டே குறுகுறுன்னு போகிறாரு. நம்ம யூடியூபர்னு அவருக்கு தெரியாதுல்ல. அப்படியா சொல்கிறீங்க? அப்படி தான் சொல்லுவேன். இதெல்லாம் என்னங்க, நம்ம யாரையும் தப்பாக வீடியோ எடுக்கலைங்க. நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குன்றது யாருக்குமே தெரியாது. ஓகேங்களா? அதுக்கு தான் வீடியோ எடுக்கிறோம். சென்னையில் இவ்வளோ பெரிய இடம் இருக்குது, இது பாருங்கள், இதாங்க. ஓகேங்களா? இதுதான் ஈவெண்ட்டு. எனக்கு தெரிஞ்சு அதுதான் ஈவெண்ட்டுன்னு நினைக்கிறேன், தெரியல. ஓகேங்களா? ஏகப்பட்ட பேர் வராங்க போகிறாங்க, வராங்க போகிறாங்க. எங்கே போகிறாங்க எங்கே வராங்கன்னே தெரியல, எனக்கு தெரியலங்க. என்ட்ரன்ஸுக்கே வந்துட்டேங்க. ஐயோ, மெயின் என்ட்ரன்ஸே வந்துட்டேன். கேண்டீன் கூட எங்கே இருக்குன்னு தெரியாது.
சட்டை வேற கீங்கிட்டு இருக்குமாரு. BMW கார்னு போட்டுருந்தா வேற லெவலில். சூப்பராக இருக்குங்க. என்ன இன்னும் வந்து நடக்குதுன்னே தெரியுங்க. இதே ஒரு இடத்துல அந்த அண்ணத்தை போட்டு வருங்க. இவ்வளோ கொசு பாருங்க. அந்த ஒரு பாருங்க பார்க்கிங் அங்கேருந்து ஓகேங்களா, அங்கே இருக்குது நம்ம காரு. அது மேலே தான் நம்ம 7வது ஃப்ளோரோ 8வது ஃப்ளோரோ தெரியல. லெதர் லெதர் ஃபேக்ட்ரி ஆகுது. ஓகே, அது டிக்கெட் வாங்கணுமான்னு தெரியல. ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்களுக்கு மட்டும் தான் போகிறேன். டீ கவுண்டருக்கு போகிறோம். டீ கவுண்டரா? ஆஹா, இதுலலாம் நம்மளை அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு பார்க்குறதுக்கு போகலாம்ல. அப்படிலாம் இல்லை, வீடியோவே எடுக்கிறாரா எடுக்கிறதான்னு தெரியல. அப்போ அப்படி இந்த ஆளுக்குள்ளே இவ்வளோ இருக்கிற ப்ரோக்ராமு. டீ கேண்டீன் கூட எங்கே இருக்குதுன்னு தெரியல. எல்லாம் எங்கே போகிறாங்கன்னே தெரியலையே. நானும் எங்கேயோ போயின்னுக்கிறேன். இவ்வளோ பேர் இருக்காங்க. யாரை போய் பார்க்குறது, எங்கே போய் என்னத்த பார்க்குறது? என்ட்ரி ஃப்ரீயா? இப்போ டோக்கன் வாங்கணுமா? நம்ம மட்டும் ஸ்பெஷலாக போயின்னுக்கிறோம். வரவரெல்லாம் போவோம். பெரிய பெரிய பிஸ்னஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். லெதர் ஃபேக்ட்ரின்னு நினைக்கிறேன். லெதருக்குலாம் பண்ணுறாங்க போகுது. பியூர் லெதர். நம்மளெல்லாம் உள்ளே விட மாட்டாங்களாம். ஐடி கார்டு கம்பல்சரி. அங்கே ரிஜிஸ்ட்ரேஷன் கவுண்டர் பண்ணுறாங்க போகிறோம். அங்கே போய் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் தான் நம்மளை உள்ளே விடுவாங்களாம். நம்மளை அதெல்லாம் உள்ளே விட மாட்டார்கள் என்று சொல்லிவிட்டார்கள். நம்ம ஒன்றும் அவ்வளோ பெரிய விஐபிலாம் இல்லை. அவ்வளோதான், ஜாலியாக வீடியோ எடுத்துன்னு அப்படியே வெளில போயிட வேண்டியது. அதை பண்ணிருக்காங்க பாரு கூட்டமாக. ஓகேங்களா, அது காசான்னு தெரில, ஃப்ரீயானும் தெரில. போய் அப்படியே டீ கேண்டீனில் டீ இருந்தால் டீ வாங்கி குடிச்சிட்டு மேலே ஒரு ரெஸ்ட் போயிட்டு அப்படியே காரில் போய் உட்காந்துட வேண்டியதான். பயங்கரமாக இருக்குங்க உள்ள. சும்மா எட்டி தான் பார்த்தேன், அது வேறு லெவலில் இருக்குது. அதை எடுத்துகிட்டு போகிற ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண கார்டு. நம்மளும் ஒரு கார்டு கிடச்சிச்சின்னா நம்மளும் போய் ஃப்ரீயாக என்ட்ரி பண்ணிட்டு உள்ளே போயிடலாம். இங்கே என்ன இருக்குது? இது உள்ள என்ன இருக்குது? ஃபுட்டு கேன்டீனா? கேன்டீன் போட்டிருக்காங்க. ஃபுட்டு கேன்டீன். ரேட்டு கம்மியாக இருக்குமோ இல்லை ஜாஸ்தியாக இருக்குமோ தெரியல. சட்டை கீங்கிட்டே போயின்னு வேறு லெவலுங்க. நீங்கள் பிரியாணிலாம் இருக்கிறாங்க. 40 ரூபா பூஸ்ட்டு. பூஸ்ட் வாங்கிட்டு வாங்க. என்னடா 5 ரூபா கப்பு மாதிரி இருக்குதுன்னா தெரிலங்க. 40 ரூபா பூஸ்ட்டு. ரேட் அதிகமான ஆமாம் ஊற்றிங்க மேலே. டிமோட்டுண்டு கப்பில் கொடுக்குறாங்க. 40 ரூபான்றாங்க பூஸ்ட்டு. ஒருவேளை எல்லாம் கூட்டம் ஃபாரினர்ஸ்லாம் வராங்கன்றனால ரேட் அவ்வளோதானா நான் தெரிலங்க. அவ்வளோ ரேட்டு 40 ரூபான்றது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. சிங்கம்லாம் சூப்பராக இருக்குது. இதெல்லாம் ஃப்ரீயாக இருக்கும்போதெல்லாம் வர முடியாதில்ல, வர விட மாட்டாங்க. வரவே விட மாட்டாங்க. செம்மையாக இருக்குது. வீடியோ எடுத்துனே போனோம். யாரும் நம்மளை கேட்க மாட்டாங்கலாம் நினைக்காதுறா. அது மாதிரி கூட்டு போயா நம்மளை போனால் தொட்டி விட்ருவாங்க. அப்படி போய் அப்படி வந்துடலாம். உள்ள சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி எல்லாம் விற்கிறாங்க பொழுது. ஓகேங்களா, அட்மின் பிளாக், அட்மினுக்கு ஒரு பிளாக் கொடுத்துக்கிறாங்க. ஊர்லேயும் போய் பார்க்கலாம்ல, பார்க்கலாங்க. யாருனாலும் எங்கன்னா போகலாம். ஆனால் பார்க்குறதுக்கு தான் விடுவாங்களான்னு தெரியாது. எல்லாம் ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துனுக்குறாங்க. நம்மளுக்கு மட்டும் ஸ்பெஷல். ஹிந்திக்கார கஸ்டமர் என்னென்ன இருக்குன்றது அதில் போட்டிருக்காங்க.
நம்மளுக்கு தெரியாது. சூப்பராக இருக்குங்க. என்ன இருக்குதுன்னே உள்ளே பார்க்க உள்ளது. அதுதான் வருத்தமாக உள்ளது. என்ன இருக்குன்னு தெரியல. நம்ம போய் கார் பார்க்கிங்லேயே உட்காந்துட வேண்டியதான். ரொம்ப கூட்டமாக இருக்கு. நிறைய இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் வந்துருக்காங்க. ஃபாரின் வந்து ஷூ லெதர்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்துருக்காங்க. அழைச்சி விட்டு போயிட்டுருக்காங்க. சிலருக்கு பயங்கரமான இன்வெஸ்டர்லாம் வந்திருக்காங்க. ஓகேங்களா, நம்ம பேசாமல் இன்வெஸ்ட் பண்ணுவோம். நமக்கு செயல்பட்டு வராது. அதாவது ஷூ, ஓகேங்களா, அதாவது பர்ஸு, அதெல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஃபாரின் ஃபாரின் சிட்டிக்காரங்க என்ன போய் உள்ளே பார்த்துருந்தா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்காங்க. ஆசை இல்லையே, அதெல்லாம் பிரச்சனை வந்துட்டு நம்ம இப்போ அதுதான் லாஸ்ட்டு ஃப்ளோரு. இங்கே தான் நிற்குது நம்ம காரு. இது தான் இதே தான் இங்கே ரெஸ்ட்ரூம் அங்கே இருக்குது. ஆமாம், நம்ம கார் பக்கத்தில் இருக்குது. ஜில்லுன்னு காட்டடிக்குதாப்பா சாமி. பூஸ்ட்டு தான் என்னன்னா ஒரு 5 ரூபா 20 ரூபா வச்சிடலாம். கப்பும் சின்னது. பூஸ்ட்டு ரொம்ப காஸ்ட்லி வேறு. அடி எங்கே இருக்காருன்னு தெரியல சாரு.